ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை ஹோம் மேக்கர். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை. அது எப்படி சாஃப்டாக ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பஞ்சு போல் மென்மையான பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 8 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக வரும். மாவு பிசைகிறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை வந்து வெந்து வரும்போது கரையாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஒரு மாவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி எடுக்கும். இடியாப்ப மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் நம்ம பிடிச்சிக்கலாம். நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன். 4 உருண்டையை தனியாக எடுத்து சுடு தண்ணியில் நல்லா கலந்துடலாம். வெல்லம் சேர்க்கும் போது இதையும் சேர்த்து கொதிக்க வச்சோன்னா பால் கொழுக்கட்டை வந்து நல்லா திக்காகவே வரும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை உள்ளே சேர்க்கணும். பொறுமையாக லைட்டாக கிண்டி விடுங்க. தேங்காய் துருவலை கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம். வெது வெதுப்பான தண்ணீரை ஊற்றி நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துடலாம். நான் ஒரு 2 பால் எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் இந்த கொழுக்கட்டையை நம்ம வந்து வேக போட்டோன்னா வெந்துடும். கொழுக்கட்டை வந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெல்லத்தை வடிகட்டி இதில் சேர்க்கணும். கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிருங்க. வெல்லம் வந்து கரைஞ்சால் மட்டும் போதும், பாகெல்லாம் பார்க்க வேண்டாம். இப்போது இந்த பாகை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துருவோம். நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மாவையும் சேர்த்துடலாம். ஒரு 3 நிமிஷம் இது வந்து குக் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துடலாம். சேர்த்த உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். 10 மணி நேரம் ஆனால் கூட கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். கடைசியாக வந்து நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்து பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.